கடவுளே, இவங்களோட பெரிய தொல்லையா போச்சு. இந்த வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். வீட்டு வேலையை நான் தான் செய்யணும், வெளி வேலையை நான் தான் செய்யணும். ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட போறேன். என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? ஏன் இப்படி செல்ல மாதிரி நிக்கிறீங்க? ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க, பலார்னு ஒண்ணு கொடுப்பேன். உனக்கு என்ன, நீ மறுபடியும் குடிச்சிட்டு வந்துட்டியா? ரெண்டு காசு சம்பாதிக்க துப்பு இல்ல. எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியதா இருக்கு. வெளியிலயும் பாத்துக்கிட்டு வீட்லயும் பார்க்க வேண்டியதா இருக்கு. எதுவுமே புரியல. இந்த ஆளு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டானா இல்ல குடிய கல்யாணம் பண்ணிக்கிட்டானான்னு. நீங்க ரெண்டு பேரும் இப்படியே இங்கே நின்னுட்டு இருக்க போறீங்களா என்ன? கொஞ்சமாவது போய் புக்ஸ தொட்டு பாருங்க. அது ஒன்னும் தேஞ்சிட போறது இல்ல. போங்க, போய் கை கால் கழுவிட்டு வாங்க. எத்தனை தடவை தான் சொல்றது? நாள் முழுக்க இதே வேலை. எப்பதான் விடிய போகுதோ தெரியல. வீட்ல எல்லா பொருளும் தீர்ந்து போச்சு. என்னோட முதலாளி அம்மா கூட 2 மாசத்துக்கு ஊருக்கு போறாங்க. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு உதவி செய்யறதுக்கு இங்க யாருமே இல்ல. நான் தான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன், இந்த மேடத்தோட ஃபோன்ல இருந்து. இது அவங்களோட மொபைல், இது அவங்களோட பர்ஸ். ஆனா இது யாரு? ஏன் இப்படி செய்யறாங்க? இவங்க என்ன உங்க வைஃபா? அப்படியே என் பொண்டாட்டி மாதிரியே பேசுறாங்க. இவங்களும் குடிப்பாங்களா என்ன? இல்ல இல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நான் அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். சாரி, இவங்களால உங்களுக்கு ஏற்பட்ட தொந்தரவுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சுதா, சுதா. யாரடா நீ? வா, வீட்டுக்கு போலாம். என்ன நீ பைத்தியமா? வீட்டுக்கு போலான்னா என்ன அர்த்தம்? நான் எதுக்கு உன் கூட வரணும்? ஏய், எதுவா இருந்தாலும் இங்கே நீ பேசு. நான் உனக்கு போற வழியில எல்லாத்தையுமே சொல்றேன். வா போலாம். ஏன் மேலே கை வைக்கிறியா? என் மேல கைய வச்ச உன்னை இங்கே வெட்டி போட்டுருவேன். மரியாதை எங்கேயாவது போயிடு. அட பாவி, என்ன நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இந்த ஆளு என் மேல கைய வைக்க பாக்குறான். நீ படுக்க சிலை மாதிரி நிக்கிற. ஒழுங்குக்கு குடிச்சுக்கிட்டே இருப்பியா? வந்து என்ன காப்பாத்து. என்ன பாரு, சொன்னா கேளு. வா போலாம். வா, கைய விடு. கைய விடுன்னு சொல்றல. வான்னு சொல்றல. சுதா, வா. வா சுதா. வா. இல்ல இல்ல, நான் எங்கேயும் வர மாட்டேன். இது என்னோட பசங்க. என் குழந்தைகளை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இவங்களோட அம்மா நான். அம்மாவை பார்த்து ஏப்பா பயப்படுற? அம்மாவை பார்த்து யாராவது பயப்படுவாங்களா? இங்க பாரு, நான் இனிமே உன்னை திட்டவே மாட்டேன். நான் தான் உன்னோட அம்மா. நான் உன்னை இனிமே திட்டவே மாட்டேன். நான் தான் உன்னோட அம்மா. வா சுதா, சொன்னா கேளு. இல்ல, நான் என் குழந்தைகளை விட்டுட்டு எங்கேயும் வர மாட்டேன். வான்னு சொல்றல. வா, குழந்தைகளை விடு. வா. வா சுதா, சொன்னா கேளு. உங்களை கஷ்டப்படுத்தினதுக்கு தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க வரோம். சுதா, எழுந்திரி சுதா. குட் மார்னிங். குட் மார்னிங். டீ குடி. என்ன ஏதோ மீன் வாடை அடிக்குது? என் கையில எப்படி மீன் வாடை அடிக்குது? நிதின், நான் ஏதாவது செஞ்சேனா?
சொல்லுங்க நிதின், நான் மறுபடியும் ஏதாவது செஞ்சுட்டேனா? நான் தான் உன் கூட இருக்கேன்ல, நீ ஒன்றும் கவலைப்படாத. எனக்கு மறுபடியும் அந்த அட்டாக் ஏற்பட்டுச்சா? ஆனா ஏன் இப்படி? எதனால எனக்கு இப்படி நடக்குது? எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அத பத்தி எந்த ஞாபகமே எனக்கு இருக்க மாட்டேங்குது. இங்க பாரு, நீ மருந்தை மட்டும் கரெக்ட் டைமுக்கு சாப்பிடு, எல்லாமே சரியாயிடும். நான் தான் மருந்தெல்லாம் கரெக்ட் டைமுக்கு எடுத்துக்கிறேன்ல நிதின், இருந்தாலும் எனக்கு என்னமோ மருந்து வேலை செய்யற மாதிரியே தெரியல. நல்லா வேலை செய்யுது, அது கொஞ்சம் டைம் கொடுக்கணும். எப்படியும் நாம வேற டாக்டர் கன்சல்ட் பண்ண தானே போறோம். நீ ஒன்றும் கவலைப்படாத, இல்லைன்னா இன்னும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். யூ ஜஸ்ட் ரிலாக்ஸ் பேப். நான் இப்போ போய் டாக்டர்கிட்ட பேசிட்டு வரேன். ஹலோ டாக்டர், ஐம் நிதின். சுதாவோட ப்ராப்ளம் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. சரி, நான் சுதாவை கூட்டிட்டு வரேன். தேங்க்யூ டாக்டர். சுதா ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப். ஆனா இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு மார்க்கெட்டிங் ஃபார்ம்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நிதின் எம்என்சில ஒரு சீனியர் எக்ஸிகியூட்டிவ். அவங்க வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்தது. திடீர்னு யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, சுதாவுக்கு ஒரு பயங்கரமான நோய் ஏற்பட்டுச்சு. அதை குணப்படுத்தவும் முடியல, அதை புரிஞ்சுக்கவும் முடியல. அதனால் அவங்களோட சந்தோஷமான வாழ்க்கை சின்ன பின்னமாயிடுச்சு. இந்த பயங்கரமான உண்மை கதை சுதாவுக்கும் அவங்க கணவர் நிதினுக்கும் நடந்தது. அவங்க மும்பையை சேர்ந்த பாஷ் ஏரியாவான பவாயில வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் உங்களுக்கு சில ப்ரிலிமினரி டெஸ்ட் எடுத்தேன்ல, அதை வச்சு என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. That's what டாக்டர், I am absolutely normal. ஆனா நிதின் என்ன சொல்றாருன்னா, திடீர்னு நான் எங்கெங்கேயோ போயிடுறேனா, அது மட்டும் இல்லாம வித்தியாசமா பிஹேவ் பண்றேனா, as if நான் நானா இல்லாம வேற யார் மாதிரியும் பிஹேவ் பண்றேனா. அண்ட் யூ நோ த worst part, அத பத்தி எனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. நத்திங் அட் ஆல். உங்களுக்கு பிளாக் அவுட் ஆயிடுது. அப்புறம் உங்க பர்சனாலிட்டியும் சேஞ்ச் ஆயிடுது. கரெக்ட்? யா, ஐ திங்க் so. நான் இவங்களுக்கு இன்னும் சில டெஸ்ட் எடுக்கணும். அதனால இவங்களுக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறதுக்காக நான் இவங்களை அப்சர்வேஷன்ல வச்சிருக்கணும். சரி டாக்டர், இவளை எங்கேயே விட்டுட்டு போறேன். சரி, போலாமா? இங்க பாருங்க, நான் இவங்களுக்கு நிறைய டெஸ்ட் எடுத்திருக்கேன். ஆனா ப்ராப்ளம் என்னவா இருக்கும்னு கிளியராகவே தெரியல. நான் இவங்களை அண்டர் அப்சர்வேஷன்ல வச்சிருக்கேன். இவங்களுக்கு நெக்ஸ்ட் அட்டாக். நான் என்ன சொல்ல வரேன்னா, மறுபடியும் அப்படி நடந்தாதான் என்னால இவங்களை அப்சர்வ் பண்ணி இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனா டாக்டர், நீங்க இந்த மாதிரி நிறைய கேசஸை பார்த்துருப்பீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? சுதாவோட கண்டிஷன் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, எனக்கே ஒன்றும் புரியல. தயவு செஞ்சு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க டாக்டர். இங்க பாருங்க, என்னால உங்களுக்கு எதுவும் சொல்ல முடியல, ஏன்னா நானே ஷியூரா இல்ல. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு எல்லாம் சரியாயிடும். நான் இவங்களுக்கு ட்ரிப்ஸ் கொடுத்துருக்கேன், பொறுத்து பார்ப்போமே. இன்னும் 1-2 நாள்ல ப்ராப்ளம் என்னன்னு தெரியுதான்னு பார்ப்போம். சுதா, சுதா, உனக்கு ஒண்ணும் இல்லையே? உனக்கு உடம்பு நல்லா இருக்கா? என் உடம்பு நல்லாதான் இருக்கு. அது என்னது? அது அந்த கேட்டுக்கு வெளியே ஒண்ணும் இல்லையே. அங்க ஏதோ இருக்கு, என்னன்னு சொல்லுங்க. அது சுடுகாடு, ஒரு சிமிட்ரியும் இருக்கு. வா, நான் உன்னை ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். யா, ஷியோர், வாங்க. டாக்டர், நீங்க சுதாவோட பிஹேவியர்ல எதுவுமே வித்தியாசமா நோட்டீஸ் பண்ணலையா? இல்லையே, நான் அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் நோட்டீஸ் பண்ணல.
நான் அதனால தான் உங்ககிட்ட கொஞ்சம் டைம் விடுன்னு சொன்னேன். அப்பதான் என்னால அவங்கள அப்சர்வ் பண்ண முடியும். ஆனா டாக்டர் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க. என்னால சுதாவை இந்த நிலைமையில பார்க்க முடியல. உங்களுக்கு தெரியாது, அவ அந்த மாதிரி பாதிக்கப்படும் போது நிலைமை ரொம்ப மோசமாயிடும். ஐ அண்டர்ஸ்டாண்ட். டோன்ட் வரி, ஷீ வில் பி ஆல் ரைட். ஐ ஹோப் ஸோ டாக்டர். சுதா எங்க? சுதா, 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 மகேஷ், சுதா, கிருஷ்ணன், சுதா சுதா, எங்க போயிருப்பா? எங்க அவ? சுதா, சுதா. சுதா, 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 சுதா. சலாம் வலைக்கும் மதர்மா. எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? தப்பா தப்பா நினைக்காதீங்க. எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது. டோங்கிரி போஜனப்பா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்சம் உதவி பண்றீங்களா ப்ளீஸ்? டாக்டர், நான் உங்ககிட்ட சொன்னல, சுதாவுக்கு அடிக்கடி இந்த மாதிரி தான் நடக்கும். நீங்களே பாருங்க டாக்டர். பரவாயில்ல, ஆனா இந்த உதவியை மட்டும் செஞ்சிருங்க. போன் போட்டு கொடுத்தா அவரு அங்க இருக்காரு. வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. போன் நம்பர் சொல்றேன். 682144926 அது அவங்களுக்கு லாக்கரோட நம்பரையும் சொல்லணும். 521222. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்கண்ணா. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்கண்ணா. இதை பண்ணீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்கண்ணா. கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்கண்ணா. சுதா, சுதா, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? ஜீசஸ், ஜீசஸ், how can you do this for me? அவ எப்படி என்ன டச் பண்ணுவா? அவ என்ன சீட் பண்ணிட்டா, என்ன டம்ப் பண்ணிட்டா. அவ என்ன டச் பண்ணிட்டா. நான் அவனை கொன்னுடுவேன், கட்டாயமா கொன்னுடுவேன். சுதா,
சுதா சுதா, சுதா, நான் என் அம்மா சத்தியமா சொல்றேன், இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டேன். நான் சொல்றேன். What place is this? Tell me. I'm asking you. What place is this? உங்க பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? My name is Michael Dicot Shah and I'm from Third Bombay European Regiment. Anything else, ma'am? சுதா, உன்னோட பேரு சுதா. Are you crazy, ma'am? இப்பதானே சொன்ன என் பேரு மைக்கேல் டிகாட்ஸா. மைக்கேல் டிகாட்ஸா தான் என்னோட பேரு. இங்க பாரு சுதா, நான் சொல்றது என்ன காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க. நான் உன்னை காப்பாத்ததான் வந்திருக்கேன். எனக்கு உன்னோட பேர் என்னன்னு சொல்லு. சாய் சித்திக் தான் என்னோட பேரு. இங்க பாரு நான் உன்னை காப்பாத்ததான் வந்திருக்கேன். Shut up. Just shut up. எனக்கு வாழ பிடிக்கல. நான் செத்து போகணும். I won't kill myself. அந்த ஆளை நான் சும்மா விட போறதில்ல. அவ என்ன டச் பண்ணிட்டான். இனிமே எனக்கு வாழ பிடிக்கல. எல்லாமே முடிஞ்சு போச்சு. என் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல. நான் செத்து போறேன். நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். நான் செத்து போறேன். சுதா I kill myself. நில்லு சுதா, நீ யார விரும்புறியோ அவர் உன்னை பார்க்க வந்திருக்காரு. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாரு. உன்கிட்ட சாரி சொல்லணும்னு நினைக்கிறாரு. அவர் உன்னை விரும்புறாராம். நீ போய் சொல்ற. நான் ஒன்னும் பொய் சொல்லல. அவரு உன் பின்னாடி தான் நின்னுட்டு இருக்காரு. திரும்பி பாரு. Really? திரும்பி பாருமா. என்ன விடுங்க. என்ன விடுங்க. என்ன விடுங்க. எனக்கு வாழவே சுதா. பிடிக்கல. நான் செத்து போறேன். என்ன விடுங்க. என்ன விடுங்க. என்ன விடுங்க. சுதா இங்க பாரு. என்ன விடுங்க. எழுந்துரு. டாக்டர் ஏதாவது செய்யுங்க ப்ளீஸ். இவ்வளவு சீக்கிரம் உள்ள கூட்டிட்டு போங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கேஸ் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ஓகே டாக்டர், அவளுக்கு என்ன ஆச்சு? சுதாவுக்கு என்ன ப்ராப்ளம்? இது மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் கேஸ் மாதிரி இருக்கு. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு. ஒரு மனுஷ உடம்புக்குள்ள ஒரே நேரத்துல இத்தனை நிறைய பர்சனாலிட்டிஸா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆனா கியூர் பண்ணிடலாம். அது சரி, முதல்ல இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? டாக்டர், சுதா உண்மையிலேயே ரொம்ப ஜாலியான பொண்ணு. அவள் லைஃப்ல கூட அவளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அவளுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை எங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறது தான். கடவுள் எங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தாரு. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தோம். ஆனால் அந்த சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப நாள் நீடிக்காம போயிடுச்சு. எங்களோட குழந்தை இறந்து போயிடுச்சு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் சுதா ஒரேடியா உடைஞ்சு போயிட்டா. அவளை சமாளிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. விடு சுதா. சுதா விடு. எல்லாமே கடவுள் செயல்படுத்த. நான் சொல்றதை கேளு சுதா, விடு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க சுதா. சுதா சொன்னா கேளு. சுதா, சுதா விடு சுதா. சுதா ஏன் புரிஞ்சுக்காம நடந்துக்கிற? விடு சுதா.
விடுன்னு சொல்றேன்ல சுதா. குழந்தை தூக்கிட்டு போகாதீங்க. நான் சொல்றத கேளுங்க. எனக்கு என் குழந்தை வேணும். எனக்கு என் குழந்தை வேணும். என் குழந்தையை தூக்கிட்டு போகாதீங்க. நிதின், என் குழந்தையை தூக்கிட்டு போகாதீங்க. ஐயோ, என் குழந்தையை தூக்கிட்டு போறாங்களே. என்ன விடுங்க. என்ன விடுங்க. என்ன விடுங்க. சுதாவால அந்த குழந்தை இறந்த சோகத்தை தாங்க முடியல. அவளுக்கு எங்களோட குழந்தைங்க கிட்ட பேசணுங்கிற வெறி இன்னும் அதிகமாயிடுச்சு. அதுக்காக அவ என்ன வேணாலும் செய்ய தயாரா இருந்தா. கோவில், மசூதி, மந்திரவாதி, சுதா எதையுமே விட்டு வைக்கல. அப்பதான் அவ மதுவை சந்திச்சா. மது ஒரு சைக்கிக். அவ இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் மேல அவளுக்கு ஆர்வம் அதிகம். இதெல்லாம் அங்கிருந்து தான் ஆரம்பமாச்சு. ஏன் இவ்வளவு இருட்டா இருக்கு? சுதா, சுதா, சுதா. சுதா, 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 இங்க என்ன நடக்குது? சுதா, நிதின், என்ன என்ன விளையாடிட்டு இருக்க? நான் ஒண்ணு விளையாடல. நீங்க வேணா பாருங்க நிதின். இப்போ நம்ம பையன் வருவான். நம்மளால அவன்கிட்ட பேச முடியும் நிதின். இவங்க தான் மது. நான் நம்ம குழந்தைய சந்திக்க இவங்க எனக்கு உதவி செய்றாங்க. வாட் நான்சென்ஸ்! என்ன உளறிக்கிட்டு இருக்க? மேடம், நீங்க முதல்ல இங்க இருந்து போங்க. நிதின், மேடம், இங்க பாருங்க மேடம், இங்க இருந்து போயிடுங்க. முதல்ல இங்க இருந்து போங்க. ஒரு நிமிஷம். நீங்க முதல்ல இங்க இருந்து போங்க. ப்ளீஸ் கோ. மறுபடியும் இந்த பக்கம் வர தப்பை இனிமே செய்யாதீங்க. போங்க ப்ளீஸ். சுதா, இதெல்லாம் செய்யறதுனால நம்ம பையன் திரும்ப வரப்போறது இல்ல. அவன் நம்மளை விட்டுட்டு போயிட்டான். கடவுள் அவனை அவர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டாரு. நீ இந்த விஷயத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ அவனை மறந்துதான் ஆகணும். நம்ம வாழ்க்கை ஒண்ணு இதோட முடிஞ்சிடலையே. அதை மறந்துடு சுதா, மறந்துடு. எப்படி மறக்கிறது நிதின்? என் குழந்தைய என்னால எப்படி மறக்க முடியும்? உங்களுக்கு உங்களோட வேலைகள் இருக்கு. ஆனா எனக்கு நிதின், நம்ம குழந்தையோட நினைவுகள் மட்டும்தான் இருக்கு. எங்க பார்த்தாலும் எனக்கு என் குழந்தை மாதிரி தான் தெரியுது. நான் என்ன பண்றது நிதின்? என்னால என் குழந்தைய மறக்கவே முடியல. எனக்கு என் பையன் கிடைச்சா போதும் நிதின். எனக்கு என் குழந்தை வேணும் நிதின். You have to be strong, சுதா. உன்னை நீ கண்ட்ரோல் பண்ணிக்கோ. இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிக்காத. இனிமே அந்த பொம்பளையை நீ சந்திக்கவே கூடாது. நான் சொல்றது புரிஞ்சுதா? ப்ளீஸ் புரிஞ்சுக்க. இங்க பாருங்க, இத்தனை நாளா எதுவும் ஷியோரா இல்லாததால நான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல வேணாம்னு நினைச்சேன். ஆனா விஷயம் ரொம்ப சீரியஸா இருக்கு. இது கண்டிப்பா MPD கேஸ் தான். அப்படின்னா மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரே உடம்புக்குள்ள 2-3 பர்சனாலிட்டிஸ் இருக்கும். தெளிவா சொல்லி புரிய வைக்கணும்னா, சுதாக்குள்ள ரெண்டுக்கும் மேற்பட்ட தெரியல. இன்னும் எத்தனை பர்சனாலிட்டி சொன்னா இருக்குன்னு தெரியல. ஒரு பக்கம் சுதா உங்களோட வைஃப், அதுதான் அவங்களோட உண்மையான பர்சனாலிட்டி.
பத்தாவதுக்கு அவங்களுக்குள்ள அந்த குவண்டி ஆள் இருக்கான். அந்த குழந்தை, அந்த சூசைட் பண்ணிக்கிற பொண்ணு, அப்புறம் நெருப்பை பார்த்து பயப்படுற பொண்ணு, இன்னும் எத்தனை பர்சனாலிட்டிஸ் இருக்காங்கன்னு தெரியல. இது ரொம்ப டேஞ்சரான விஷயம்தான். ஏன்னா இது சுதாவை அழிக்க நினைக்கிறோம், அப்படி இல்லைன்னா வேற யாரையாவது கொல்ல நினைக்கணும். இது ரொம்ப ஆபத்தானதா இருக்கணும். சுதாவுக்கு மட்டும் இல்ல, அவளை சுத்தி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ஆபத்து தான். இவ்வளவு எக்ஸ்ட்ரீமான எம்பிடி கேஸ நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அப்படின்னா இப்போ என்ன செய்யறது டாக்டர்? வாட்ஸ் தி நெக்ஸ்ட் ஸ்டெப்? ஷாக் தெரபி. நான் சுதாவுக்கு மைல்ட் ஷாக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சில நாள் அப்படியே கடந்தது. அப்புறம் ஒரு நாள் டாக்டர் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு சொன்னாங்க. ஆனா அன்னைக்கு ஒரு ப்ராப்ளம். அங்க என்ன நடக்க போகுதுன்னு மதுக்கு எப்படியோ தெரிஞ்சிடுச்சு. அவங்க அங்க வந்துட்டாங்க. சுதாவுக்கு ஷாக் தெரப்பி கொடுக்காதீங்க. அவளுக்கு ஒன்னும் மனநோய் இல்ல, அவளுக்கு எந்த நோயும் இல்ல. அவளுக்கு நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்களுக்கான காரணமே வேற. அது என்ன? அவளுக்கு என்ன? இது எல்லாமே உங்களால தான் நடக்குது. எப்போ நீங்க அவ கிட்ட என்னோட பையன் கிட்ட பேச முடியும் சொன்னீங்களோ அப்பதான் இது எல்லாமே ஆரம்பிச்சது. நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க. நீங்க வேண்டான்னு தான் சொன்னீங்க, அத நானும் ஒத்துக்கிட்டேன். நான் அங்கேருந்து கிளம்பி போயிட்டேன். ஆனா சுதா பின்னாடியே என் வீட்டுக்கு வந்துட்டாளே, அவ கண்டிப்பா பையன்கிட்ட பேசியே ஆகணும்னு சொன்னா. இருந்தாலும் நான் வேணான்னு சொன்னேன், அவ ஒத்துக்கவே இல்லை. சரின்னு அவ பையன்கிட்ட பேச முயற்சி பண்ணோம். ஆனா அன்னைக்கு ஒரு வித்தியாசமான சம்பவம் நடந்தது. நான் சுதாவோட பையனை கூப்பிடுறேன். சோனு, என்கிட்ட வா சோனு. சுதா உன்னை கூப்பிடுறா. உன்னோட அம்மா உன்னை கூப்பிடுறா. வா சுதா, பக்கத்துல வா. உன்னை உன் அம்மா கூப்பிடுறா சோனு. வா, உன் அம்மா கிட்ட வா. வா சோனு, வா. உன் அம்மா கிட்ட வா. சோனு வா, உன்னை உன் அம்மா கூப்பிடுறாங்கப்பா. உன் அம்மாவை சந்திக்க வா சோனு. வா வா சோனு, என்கிட்ட வா. வா வா சோனு, என்கிட்ட வா. உன் அம்மாவை சந்திக்க வா சோனு. சுதா, இங்க பாரு சுதா. உனக்கு என்னாச்சு? உனக்கு என்ன ஆச்சு சுதா? சுதா, சுதா. அன்னைக்கு அந்த சம்பவத்துக்கு அப்புறம் சுதாவோட குழந்தையோட ஆத்மா அவளுக்குள்ள பிரவேசிச்ச மாதிரி தெரிஞ்சுச்சு. அவளை அது வசப்படுத்துற மாதிரி இருந்தது. இங்க பாரு மது, சுதா, 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 நீ என்ன பண்ணிட்டு இருக்க?
மது வா, என் கிட்ட வா மது. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சுதா? பதில் சொல்லு. என்னை பார்த்து பயப்படாத மது. நான் தான் உன்னோட புருஷன். நான் உன்னை எவ்வளவு அன்பா கூப்பிடுவேன் இல்ல மது? நீ என்னோட அன்பான மது தானே? என்னை பார்த்து பயப்படாத மது. மது, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு தான் வந்தேன். நான் எப்பவுமே உன் கூடவே தான் இருக்கேன். நான் உன்னை விட்டு எங்கேயுமே போகல மது. நீ எப்பவும் தனியா இருக்கேன்னு நினைக்கவே நினைக்காத. நான் எப்பவும் உன் கூடவே தான் இருக்கேன். நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் மது. சீக்கிரமா என்கிட்ட வந்துடு. அப்பதான் நம்ம எப்பவும் ஒன்னாவே இருக்க முடியும். என் அன்பான மது. சுதா இப்ப சக்தி வாய்ந்தவளா மாறிட்டா. அதுவும் அந்த ஆத்மாக்களுக்கு. அதனாலதான் எல்லாம் சுதாவோட உடம்புக்குள்ள ஈஸியா போயிடுறாங்க. யார் வேணும்னா எப்ப வேணா பிரவேசிக்கிறாங்க. இதெல்லாம் எப்ப ஆரம்பிச்சது தெரியுமா? அவளோட பையன்கிட்ட பேசணும்னு அவ முயற்சி பண்ணும் போதுதான். அவளுக்குள்ளர ஏதோ கதவு திறந்துட்ட மாதிரி இருந்தது. அவளோட குழந்தையோட ஆத்மாவும் அவளுக்குள்ள போயிடுச்சு. ஆனா அந்த வழி திறந்த மாதிரியே இருந்துடுச்சு. அதனால எந்த ஆத்மாவா இருந்தாலும் அவளுக்குள்ள ரொம்ப சுலபமா பிரவேசிச்சிடுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதாவது கெட்ட ஆத்மா அவளுக்குள்ள போயிடுச்சுன்னா, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும்? அதனால என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நாம உடனே கேரளாவுக்கு போய் ஆகணும். அங்க ஒரு ஆசிரமம் இருக்கு. அங்க இருக்கிறவங்களால தான் இதை சரி செய்ய முடியும். அவளுக்குள்ள இருக்கிற வழி திறந்திருக்கு. அங்க போனா அது கண்டிப்பா அடைஞ்சிடும். இதுக்கு தீர்வு அந்த இடத்துலதான் இருக்கு டாக்டர். நீங்க என்ன உளறிட்டு இருக்கீங்க? இது மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டரோட வேலை. நான் ஒத்துக்கிறேன், கேஸ் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா. ஆனா இதுக்கு மருந்துகள் இருக்கு. வைத்தியம் செஞ்சு இதை குணப்படுத்திடலாம். உலகம் ஃபுல்லா எம்பிடி கேஸ் கியூர் ஆயிருக்கு. நீங்க என்னடா ஆத்மா ஆசிரமம்னு சொல்லி எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. நான் உண்மையாதான் சொல்றேன் நிதின். நீங்களாவது நான் சொல்றதை நம்புங்க. அன்னைக்கு நீங்களே பாத்தீங்க இல்ல சுதாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு. நான் உண்மையதான் சொல்றேன். சுதாவை ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போனோம். அங்கதான் அவளை குணப்படுத்த மது, முடியும். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. இங்க பாருங்க, நீங்க இப்ப சொல்றதெல்லாம் கேட்டு சுதாவோட உடம்பு இன்னும் கெட்டு போக போகுது. நிதின், நான் சொல்றது நீங்களாவது சீக்கிரம் உள்ள வாங்க. அன்னைக்கு எல்லாமே உங்க கண்ணு முன்னாடி தான் நடந்துச்சு. என்னாச்சு மேடம்? நான் சொல்றத கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோங்க. மது ப்ளீஸ் ப்ளீஸ் இங்க இருந்து போயிருங்க. நாங்க ஏற்கனவே டென்ஷனா இருக்கோம். ப்ளீஸ் போங்க. மேடம் நிதின், மேடம் வாங்க மேடம். நான் சொல்றது வாங்க மேடம். இங்க பாருங்க, நான் சொல்றது எல்லாம் உண்மை. வாங்கண்ணா. நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. ஏய், சுதாவை எங்க கூட்டிட்டு போறீங்க? நான் சொல்றத கேளுங்க நிதின். இந்த வைத்தியம் சுதாவுக்கு தேவையில்லை நிதின். நிதின், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சுதாவுக்கு ஒண்ணு மனநல பாதிக்கப்படல. அவளுக்கு எந்த நோயும் இல்ல நிதின். சுதா ஒண்ணு நோயாளி இல்ல. அவளை கேரளாவில தான் குணப்படுத்த முடியும். நிதின், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நிதின், நான் உங்ககிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சுதா நோயாளி இல்ல நிதின். நிதின், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அவளை இங்க வச்சு வைத்தியம் பார்க்காதீங்க. நான் சொல்றத தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நிதின். நிதின், இங்க கொஞ்சம் பாருங்க நிதின். டாக்டர், அவங்க சொல்றதுதான் சரின்னு எனக்கு படுது. அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போன முறை இங்க கூட்டிட்டு வரும்போது அவளுக்கு நடந்தது ஞாபகம் இருக்கா? இப்ப என்ன சொல்ல வரீங்க? நம்ம கிட்ட ஷாக் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டவங்கள கடைசி ஆளு கரீம் சுலைமான். அந்த ஆளு குழந்தைங்க கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டான். அதை எம்எம்எஸ் கூட அனுப்புனான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கடைசியா அவனுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க இங்க தான் கூட்டிட்டு வந்தோம். அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட்னால நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும். கரீமோட டெத் ஷாக் ட்ரீட்மெண்டால நடக்கல. அது நேச்சுரல் டெத் தான். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் அப்படிதான் இருக்கு. நீ உன் வேலையை பாரு. ஷாக் கொடுக்க தயார் பண்ணலாம். மைல்ட் ஷாக் போதும். என்னாச்சு டாக்டர்? எனி ப்ராப்ளம்? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எல்லாம் சரியா போயிடும். மைல்ட் ஷாக் தான் கொடுக்குறேன். நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க. சரி டாக்டர்.
என்ன டாக்டர், எப்படி இருக்கீங்க? சரியானவ. என்ன எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டியா? ஷாக் கொடுக்க ஆரம்பிச்சிடுவ போல இருக்கே. சரியானவ. என் மூளைக்கு இந்த மாதிரி ஷாக்க கொடுத்து கொடுத்து என் வாழ்க்கையவே இந்த மாதிரி நாசம் பண்ணிட்டேன். ஞாபகம் வந்துருச்சா? யோசிச்சு பாரு. என்ன ஆ? எதுக்காக இப்படி என்ன முறைச்சு முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்க? என்ன அடையாளம் தெரியலையா? ஆ? என்னாச்சு டாக்டர்? கரீம், கரீம் சுலைமான். என்ன சரியானவங்க. யூட்டன் அடிச்சுட்டு வந்திருக்க. யூட்டன் அடிச்சுக்கிட்டு சின்னதா பழி வாங்கறதுக்கு வந்திருக்கேன். போலீஸ் கிட்ட போய் எல்லாத்தையும் வளரி என் வாழ்க்கையவே நரகமாக்கிட்டா. ஒரே ஒரு முறை அவன் கையில சிக்கட்டும். அவ வாழ்க்கையை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். அந்த கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், அவளை நான் விட மாட்டேன். சுதா, சுதா, என்ன பண்ற சுதா? சுதா, நான் சொல்றத கேளு சுதா. சுதா, இங்க பாரு, இங்க பாரு சுதா. நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இத பார், என் வழியில மட்டும் குறுக்க வந்தேன்னா உன்னை துண்டு துண்டா வெட்டி கைமா பண்ணிடுவேன். கைமா, ஜாக்கிரதை. விடுடா. ஏண்டா, என்ன தைரியம் உனக்கு? என்னடா உன் பொண்ணு? இங்கதான் இருக்கியா? ஏய், ஓடி. உனக்கு என்ன தைரியம் இருந்தா எள்ளி நீ காட்டி கொடுத்திருப்ப. உன்னை நான் என்ன பண்றேன் பாரு. உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். விட மாட்டேன். டாக்டர், உங்களோட மென்டல் பேஷண்ட் மறுபடியும் ஓடிட்டாங்க. நீங்க என்னதான் பண்றீங்க? இது ஒன்றும் சிம்பிளான கேஸ் இல்லை இன்ஸ்பெக்டர். நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இது ஒன்றும் மென்டல் கேஸ் இல்லை, மல்டிபிள் பர்சனாலிட்டி பத்தி கேஸ். அப்படின்னா? அதாவது ஒரே உடம்புல நிறைய ஆத்மாக்களை ஆக்கிரமிக்கிறது. அவங்களா இது எல்லாத்தையும் செய்யல, அவங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மாக்கள் தான் இதை செய்ய வைக்குது. இங்க பாருங்க, இது விளையாடுற நேரம் இல்ல டாக்டர். இந்த மாதிரி விஷயத்தை கேட்கவெல்லாம் எங்க கிட்ட நேரம் இல்ல. உங்களுக்கு கரீம் சுலைமான ஞாபகம் இருக்கு? அவன் திரும்பவும் வந்துட்டான். நான் சொல்றது தயவு செஞ்சு நம்புங்க. ப்ளீஸ் பிலீவ் மீ. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அந்த பேஷண்ட்டுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவங்கள நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்க. சார், அந்த பொண்ணோட வீடை நாங்க கண்டுபிடிச்சோம் சார். ஆனா வீட்ல அந்த பொண்ணு இல்ல சார். அப்படின்னா? டாக்டர், டாக்டர், இன்ஸ்பெக்டர் சார், அந்த கரீம் அந்த பொண்ணு என் பொண்ணை தூக்கிட்டு போயிட்டா சார். என்னது? பார்த்தேன் சார், அதான் அந்த பக்கம் போயிட்டா சார். வாங்க இன்ஸ்பெக்டர், கொஞ்சம் கவனமா பார்த்து, பேஷண்ட்டுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நாங்க முழு முயற்சி பண்றோம். ஆனா அந்த பொண்ணோட உயிரை காப்பாத்துறது ரொம்ப முக்கியம். தைரியமா இருங்க. உன்னை நான் இன்னைக்கு ஒரு வழி பண்ண போறத இந்த உலகமே பார்க்க போது, புரியுதா? இனிமே இந்த உலகத்துல கரீம் சுலைமான யாருமே மறக்க மாட்டாங்க. ஏய், யாரு கிட்ட வராதீங்க. வந்தீங்கன்னா இந்த பொண்ணோட கழுத்தை அறுத்து தூக்கி போட்டுருவேன். சுதா, என்ன பாரு சுதா. நான் தான் நிதின், உன்னோட புருஷன். இங்க பாரு, ஒரு கெட்ட ஆத்மா உன்னை வசப்படுத்தி வச்சிருக்க சுதா. நீ அந்த ஆத்மாவை எதிர்த்து போராடணும் சுதா. நம்ம பையனை நினைச்சுக்கோ சுதா. அவனுக்காக நீ அந்த ஆத்மா கூட சண்டை போடணும் சுதா. போராடு சுதா. அந்த ஆத்மா கூட சண்டை போடு, சண்டை போடு. சுதா, என்கிட்ட பேசு. என் பக்கத்துல வா. என்கிட்ட வந்துரு சுதா, என்கிட்ட வந்துரு. யாரடா வர சொல்ற நீ? இது ஒண்ணும் உன்னோட பொண்டாட்டி இல்ல. நான் இந்த பொண்ணை கொலை பண்ணாம விட மாட்டேன். அப்பதான் இவ வாழ்க்கை முழுக்க என்ன மறக்க மாட்டா. இங்க பாருங்க, அப்படியே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருங்க. கரீம்,
கரீம் ஒரு நிமிஷம். உன்னால எங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. சுதா ஞாபகப்படுத்து, நம்ம பையனை ஞாபகப்படுத்து. மது என்ன சொன்னாங்கன்னு யோசிச்சு பாரு. அந்த ஆத்மாவை எடுத்து போராடு சுதா. சண்டை போடு சுதா, சண்டை போடு. கமான், சண்டை போடு. நிதின், நான் தப்பு பண்ணிட்டேன் நிதின். பரவாயில்ல சுதா, பரவாயில்ல. நடந்ததை நினைச்சு பாரு. நாம எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நீ அந்த ஆத்மாவை எடுத்து போராடி என்கிட்ட வந்துரு. கடைசி முறையா சொல்றேன், என் வழியில குறுக்க நிக்காதீங்க, இல்லன்னா கழுத்தை நுரைச்சே கொன்னுடுவேன். இவளாலதான் என் வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு. இவளை கொன்னாதான் என் ஆத்திரம் தீரும். விடுங்க, விடுங்க, இடம் விட்டுடுங்க. அவளை கொன்னாதான் என் ஆத்திரம் தீரும். விடுங்க. வேண்டாம் சுதா. சுதா, அந்த குண்டு சுதாவோட கையில பட்டுச்சு. காயம் ஒன்னும் அவளு பெருசு இல்ல. அவ குணமாயிட்டா. ஆனா அவ கூட நடந்துகிட்டு இருந்ததெல்லாம் அதான் இந்த பொசிஷன்ஸ். அதுல இருந்து குணமடைய வேண்டியதெல்லாம் பாக்கி இருந்தது. நானும் டாக்டரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தோம். மது கூட போலான்னு நினைச்சோம். அவளை கேரளால இருக்கிற ஆசிரமத்துக்கு நாங்க அமைச்சிட்டோம். இன்னைக்கும் அவங்க அங்கதான் இருக்காங்க. அந்த குருஜி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அவக்குள்ள இருக்கிற அந்த சக்தியை கண்ட்ரோல் பண்றதையும் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாரு. நம்ம பேரனாமல் எக்ஸ்பர்ட் வேணு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பல மானசீக நோய்கள் ஏற்படும். அது பார்க்கிறதுக்கு அப்படியே சூப்பர் நேச்சுரல் பொசிஷன்ஸ் மாதிரியே இருக்கும். சுதாவை ஆத்மாக்கள் வசப்படுத்தி வச்சிருந்தது. ஆனா ஒரு ட்ரைனிங் டாக்டர் கூட இது முழுக்க முழுக்க ஒரு மல்டிபிள் பொசிஷன்ஸ் கேஸ்னு தோணுச்சு. ஏன்னா ரெண்டு விஷயத்திலயுமே பாதிக்கப்பட்டவங்க வேற ஒருத்தரோட வசியத்துல இருப்பாங்க. ஏன்னா உடம்புங்கிறது ஒண்ணுதான். ஏன்னா நமக்குள்ள ரெண்டோ இல்ல ரெண்டுக்கு மேற்பட்ட நிறைய சக்திகள் இருக்கும். அது உடம்ப தன்வசப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு சக்தி இன்னொரு சக்தி கூட சண்டை போட ஆரம்பிக்குது. மல்டிபிள் பொசிஷன்ஸ்ல இருந்து தப்பிக்கணும்னா நிறைய விஷயங்களை கையாண்டாகணும். எல்லாத்த விட பெரிய விஷயம் ஆத்மாக்களை சந்திக்கிறதோ இல்ல பேசுற முயற்சியோ எடுக்கவே கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஒதுங்கி இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது.